தாவேக அமைச்சர்களின் ஆரம்ப கட்ட அப்ரோச் எப்படி? விமர்சனமும் வரவேற்பும். முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு பொறுப்பேற்று 2 வாரங்கள் கடந்திருக்கு. இந்த 2 வார காலகட்டத்தில் சில அமைச்சர்களின் பேச்சுக்கள் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில சிலரோட அணுகுமுறைகள் சர்ச்சைகளையும் கிளப்பியிருக்கு. முதல்வர் விஜயோட அமைச்சரவையில செங்கோட்டையனை தவிர மற்ற அனைவருமே புதியவர்கள் தான். அதிலும் பெரும்பாலானோர் இளைஞர்கள் என்பது தமிழக மக்களுக்கே நம்பிக்கை அளிக்கும் விஷயமா இருக்குதுன்னு சொல்லப்படுது. தங்கள் குடும்பத்துல ஒருவரை போன்ற எளிமையானவர்கள் அதிகாரத்தை அடைந்துள்ளதை மக்கள் ஆச்சரியத்துடன் வரவேற்பதையும் பார்க்க முடியுது. ஆட்சி மற்றும் நிர்வாக ரீதியாக தாவேக அரசு எடுக்கும் சில முடிவுகள் விமர்சனங்களுக்கு உள்ளாகும் போது அதை மாற்றிக்கொள்ளும் போக்கையும் காண முடியுது. அந்த வகையில உடனடியாக ஜோதிடர் ராதன் பண்டிட்டின் நியமனத்தை அரசு ரத்து செய்ததை சுட்டிக்காட்டலாம். ஆளுநர் மாளிகையில் நடந்த முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதை அனைத்து தரப்பும் எதிர்த்த நிலையில எங்கள் அரசு எப்போதும் தமிழுக்கே முதலிடம் கொடுக்கும், உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின்படிதான் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டதாக ஆளுநர் பதிலளித்தார். தமிழக அரசின் நிகழ்ச்சிகள்ல தமிழ்தாய் வாழ்த்தே முதலில் பாடப்படும் என்ற விளக்கமும் கொடுத்து நம்பிக்கை அளிச்சாரு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. PM ஸ்ரீ திட்டம் மும்மொழி கொள்கை விவகாரத்துல எங்களின் கொள்கை இருமொழி கொள்கையே, அதனையே எங்கள் அரசு உறுதியாக பின்பற்றும்னு அழுத்தமாக முழங்கினாரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். அத்துடன் கடந்த திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் மாணவர்களுக்கு பயனுள்ள எந்த திட்டங்களும் நிறுத்தப்படாது, அந்த வகையில காலை உணவு திட்டமும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அவர் உறுதியளிச்சிருக்கிறார். கோடை கால மின்வெட்டு அதிகரித்திருப்பதாக தமிழகம் முழுவதும் குற்றச்சாட்டுகள் அதிகரிச்சிருக்க நிலையில மின்சாரத்துறையில பல்வேறு ஆய்வுகளை நடத்தி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் இறங்கியுள்ளதாக சொன்னாரு மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார். ஆனா சில அமைச்சர்களின் கருத்துக்கள் விமர்சனங்களிலும் சிக்கியுள்ளது. சில நாட்களுக்கு முன்னாடி 8000 தனியார் மருத்துவமனைகளை திறக்க தற்காலிக அனுமதி வழங்கப்படும் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தது பெரும் சர்ச்சைகளை கிளப்பியது. அரசு மருத்துவமனைகளை வலுப்படுத்தாமல் தனியார் மருத்துவமனைகளை ஊக்கப்படுத்துவதான்ற கேள்வி பலரும் எழுப்பினார்கள். இதற்கு விளக்கமளித்த மருத்துவத்துறை 2019 முதல் விண்ணப்பித்து நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களை வெளிப்படையான முறையில் பரிசீலிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பெறப்பட்ட விண்ணப்பங்களை நேர்மையாக பரிசீலித்து தற்காலிக சான்றிதழ் வழங்க அறிவுரை வழங்கினோம். புதிதாக 8000 மருத்துவமனைகள் துவங்குவதற்கு உண்டான எந்தவிதமான அறிவிப்பும் வழங்கப்படல என தெளிவுபடுத்தினாங்க. அதே போல அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்த மற்றொரு கருத்தும் இப்போது சர்ச்சையில் மாட்டி இருக்கு. இனி வரும் காலங்கள்ல தமிழக அமைச்சர்களும் தாவேக MLAக்களும் அரசு மருத்துவமனைகள்ல தான் சிகிச்சை பெறுவார்கள்னு அருண்ராஜ் தெரிவிச்சிருந்தாரு. ஆனா சமீபத்துல மருத்துவ பரிசோதனைக்காக அமைச்சர் செங்கோட்டையன் தனியார் மருத்துவமனையில் சேர்ந்ததை நெட்டிசன்கள் வறுத்து எடுத்தாங்க. இதற்கு விளக்கம் அளித்த அமைச்சர் செங்கோட்டையன், இது என் உறவினர் மருத்துவமனை, எப்போதும் இங்கே சிகிச்சை பெறுவதுதான் வழக்கம், உறவினர் மருத்துவமனையில் இலவசமாக கிடைக்கின்ற சலுகை என்பதால அரசு மருத்துவமனையில் பெற வேண்டிய நிலை இல்லை, இங்கே எனக்கு அனைத்து சிகிச்சைகளும் இலவசமா கிடைக்கிறதுன்னு சொல்லி அடுத்த சர்ச்சையை ஆரம்பிச்சு வச்சாரு. மேலும் அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம் எனும் தாவேகாவின் வாக்குறுதியை எப்ப நிறைவேற்றுவீங்கன்ற கேள்விக்கு திமுக அரசு பல ஆண்டுகளுக்கு பிறகே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுச்சு, நிதி ஆதாரத்தின் அடிப்படையில் வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றுவோம் என்றார் செங்கோட்டையன். சீனியர்கள் ஒருபுறம் இருக்க புதிதாக பொறுப்புக்கு வந்த அமைச்சர்கள் சிலரின் பேச்சுக்கள் இணையத்துல பகடிக்கு உள்ளாகி இருக்கு. சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ் தனது துறையையே மறந்துட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சுற்றுலாத்துறை என பல முறை சொன்னார். செய்தியாளர்கள் இதனை சுட்டிக்காட்டியவுடன் ரீடேக் போகலாமா என்கிற ரீதியில கேட்டு அதிரவும் வைத்தார். வயதில் இளையவராக இருக்கலாம், ஆனா தன் துறையை கூட ஒரு அமைச்சரால நினைவில் வைத்துக் கொள்ள முடியாதா என்ற கேள்விகளால் சோசியல் மீடியா திணறியது. தேர்தலுக்கு முன்பே இணையத்தில் தனது புரட்சிகர வீடியோக்களால புகழ் பெற்றவர் விருதையின் மகள் கீர்த்தனா. அவர் மாண்புமிகு அமைச்சரான உடனேயே மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசியது கண்டனங்களுக்கு உள்ளானது. உடனே சுதாரிச்சுக்கிட்ட அவர், நானே மாற்றுத்திறனாளி தாயின் மகள் தான் என பிரச்சனையை முடித்து வைத்தார். ஆனாலும் சமீபத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர் கீர்த்தனாவிடம் கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை கொலை குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு அவர் அரசியல் தொடர்பாக இப்போது பேச வேண்டாம்னு சொல்லி சிரித்தபடி சென்றதாக விமர்சனங்கள் வந்துச்சு. இதற்கும் விளக்கம் கொடுத்த அவர், இயல்பாக சிரித்ததை அரசியல் ஆக்குகிறார்கள்னு சமாளிச்சார்.
மேலும் அமைச்சர் கீர்த்தனா ஆய்வுக்கு செல்லும் வீடியோக்களுக்கு பிஜிஎம் பாடல் போட்டு சமூக வலைதளங்களில் பகிர்கிறார்கள் என்ற விமர்சனமும் நெட்டிசன்கள் முன்வைக்கிறாங்க. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் மது பாட்டில்களுக்கு ரூபாய் 10 வாங்குவதற்கு காரணம் கற்பித்து விளக்கமளித்ததாகவும் இணையத்தில் வைரல் வீடியோக்கள் பரவி வருகின்றன. சமீபத்தில் திருச்சி திருவானைக்காவல் கோயில் பிரசாத கடையில் ஆய்வு செய்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உணவுப் பொருட்களின் தயாரிப்பு தேதி குறித்து அலுவலர்களிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். ஒரு கட்டத்தில் இந்த முறுக்கு 15ஆம் தேதி தயாரித்துள்ளதாக போட்டிருக்காங்க, இதனை 15ஆம் தேதி தான் தயார் செய்தார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் உங்களிடம் இருக்கிறதுன்னு கேட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். தாவேக அரசு பதவியேற்று 2 வாரங்கள் ஆகும் நிலையில தமிழகம் முழுவதும் நடக்கும் கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள் என சட்டம் ஒழுங்கு நிலைமை, மக்களை வாட்டும் மின்வெட்டு பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் அமைச்சர்களின் அணுகுமுறையால அரசுக்கு கூடுதல் சுமை ஏற்படாமல் இருந்தால் சரி.